afternoon students, welcome to Barney online class. So last class என்ன பார்த்தோம் அப்படின்னா பேக் ட்ரையாங்கிளோட இனப்பெருக்கம் பார்த்தோம். அது வந்து பால் இனப்பெருக்கம் பாலில்லா இனப்பெருக்கம் பார்த்தோம். அதாவது அகவித்துக்கள் உருவாக்கம் இருசம பிளவுறுதல் அதே மாதிரி உருண்டிகளை தோற்றுவித்தல் அப்படின்னு பாலில்லா இனப்பெருக்கம் முறையும். பாலின பெருக்கத்தில் வந்து பார்த்தோம்னா மரபணு ஊறுகடத்தல் மரபணு மாற்றம் மற்றும் இணைவு முறையிலையும் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்டீரியாக்களுடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியா அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து நன்மை தீமை ரெண்டுமே, அதாவது பாக்டீரியாகளினாலும் நம்மளுக்கு நன்மை இருக்கும் தீமைகளும் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நன்மைகள் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அதாவது ஃபஸ்ட்டு செயல்பாடு என்ன அப்படின்னா மண் வளம். ஸோ மண் வளத்தில் வந்து அமோனியா வாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன பாக்டீரியா பயன்படும் அப்படின்னா பேசில்லஸ் ரமோசஸ் மற்றும் பேசில்லஸ் மைக்கைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு பாக்டீரியாவோட பயன் என்ன சார் அப்படின்னா தாவரம் மற்றும் விலங்கு போன்றவை அது இறந்த பின்பு ஒரு தாவரமோ அல்லது விலங்கோ அந்த உயிரினங்கள் இறந்த பின்பு அவைகளின் உடலில் இருந்து சிக்கலான புரதங்களை வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா அமோனியாவாகவும் பின்பு அமோனியா உப்புகளாகவும் மாற்றும் சொல்லுவோம். பேசில்லஸ் ரமோசஸ் மற்றும் பேசில்லஸ் மைக்கைட்டஸ் அப்படின்றது அந்த ரெண்டு பாக்டீரியாவும் அதாவது தாவரம் மற்றும் விலங்கு இறந்து போன தாவரம் மற்றும் விலங்குகளோட உடல்ல இருந்து சிக்கலான புரதங்களை வந்து என்னவா மாத்துதுன்னா அமோனியாவாகவும் அமோனியா உப்புகளாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நைட்ரஜன் ஆக்கம். ஸோ நைட்ரஜன் ஆக்கம் அப்படின்றது ரெண்டு பாக்டீரியா, ஒன்று நைட்ரோசோமோனாஸ் இன்னொன்று வந்து நைட்ரோ பாக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டு பாக்டீரியாவும் அமோனியா உப்புக்களை வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா நைட்ரைட்டாகவும் நைட்ரேட்டாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் வந்து பார்த்தோம்னா 3 பாக்டீரியா இருக்கு. ஒன்று அசிடோபாக்டர், இன்னொன்று கிளாஸ்ட்ரிடியம், இன்னொன்று வந்து ரைசோபியம். ஸோ அசிடோபாக்டர் அப்படின்றது வளிமண்டல நைட்ரஜனை வந்து கரிம ஹைட்ரஜனா மாற்றும், அது அசிடோபாக்டர். வளிமண்டல நைட்ரஜனை வந்து என்ன மாற்றும், கரிம நைட்ரஜனா மாற்றும். அடுத்து கிளாஸ்ட்ரிடியம் அப்படின்றது நைட்ரஜன் அடங்கிய கூட்டு பொருட்களை வந்து ஆக்சிஜனேற்றம் செய்து நைட்ரஜனாக மாற்றுது. ஸோ அப்ப அடுத்து ரைசோபியம். ஸோ இந்த அதாவது கரிம நைட்ரஜனும் நைட்ரஜன் அடங்கிய பொருளும் நைட்ரஜனா மாத்துறதுனால அந்த மண் வளத்தை வந்து அதிகரிக்கிறது யார் அப்படின்னா ரைசோபியம் அப்படி சொல்லும். அடுத்து உயிர் எதிர்ப்பு பொருள் அப்படி சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோமைசின். இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்றது எந்த பாக்டீரியால இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரேசியஸ் அப்படின்ற பாக்டீரியால இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதனோட பயன் என்ன அப்படின்னா சிறுநீர் குழாய் தொடர்பான நோய்கள், அடுத்து வந்து எலும்புரிக்கு நோய், மூளைச்சவ்வு பாதிப்பு, நிமோனியா, காய்ச்சல். ஸோ இதெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற உயிர் எதிர்ப்பு பொருளானது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆரியோமைசின். ஸோ இந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோபேசியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியால இருந்து எடுக்கிறாங்க. கக்குவான் இருமல், கண் சம்பந்தப்பட்ட தொற்றுதல் நோய்களுக்கு வந்து மருந்தா பயன்படுது. யாருன்னா இந்த ஆரியோமைசின் அப்படி சொல்றோம். இப்ப குளோரோமைசிடி, அடுத்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனிசுலே அப்படின்ற பாக்டீரியால இருந்து எடுக்கிறாங்க. அது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா டைபாய்டு காய்ச்சலை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுது. அடுத்து பேசிட்ராசின். ஸோ பேசில்லஸ் அதாவது சப்டிலஸ் அப்படின்ற பாக்டீரியால வந்து எடுப்பாங்க. அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா மேக நோய்க்கு வந்து மருந்தா பயன்படுது. ஸோ இந்த மேக நோய் அப்படின்றது ஒரு பால்வினை நோய், அதாவது பால்வினை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக நோய் அப்படி சொல்லுவோம். அடுத்து பாலிமிக்சின். ஸோ பேசில்லஸ் பாலிமிக்சி அப்படின்ற இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. சில வகை பாக்டீரியா நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த பாலிமிக்சின் அப்படின்றது வந்து பயன்படுது அப்படி சொல்லுவோம். ஸோ உயிர் எதிர்ப்பு பொருளுக்கு அடுத்து பார்த்தோம்னா பாக்டீரியாவுடைய தொழிற்சாலை பயன்கள் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லாக்டிக் அமிலம். ஸோ லாக்டிக் அமிலத்தில் வந்து பார்த்தோம்னா லாக்டோபேசில்லஸ் லாக்டிக், அடுத்து லாக்டோபேசில்லஸ் பல்கேரிகஸ் அப்படின்ற ரெண்டு பாக்டீரியா வந்து எதுக்காக பயன்படுதுன்னா பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் சர்க்கரையை வந்து என்னவா மாத்துதுன்னா லாக்டிக் அமிலமாக மாற்றும். ஸோ லாக்டோபேசில்லஸ் லாக்டேஸ், லாக்டோபேசில்லஸ் பல்கேரிகஸ் அப்படின்ற ரெண்டு பாக்டீரியா வந்து பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் சர்க்கரையை வந்து லாக்டிக் அமிலமா மாத்துதுன்னு சொல்றோம். அடுத்து வெண்ணெய். ஸோ லாக்டோபேசில்லஸ் லாக்டேஸ், லீகோனாஸ்டா சிட்ரோவாரம். வெண்ணெயை வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ரெண்டு பாக்டீரியா வந்து லாக்டோபேசில்லஸ் லாக்டேஸ், அடுத்து லீகோனாஸ்டா சிட்ரோவாரம் அப்படின்றது. அது வந்து பாலை வந்து என்னவா மாத்தணும்னா வெண்ணெயாவும் பாலாடை கட்டி தயிர் மற்றும் யோகாட்டாக மாற்றுது. யோகாட் அப்படின்றதும் தயிர் தான். அது வந்து அமெரிக்கன் மொழியில அதாவது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா யோகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாலாடை கட்டி. ஸோ பாலாடை கட்டி தயாரிக்கிறது வந்து லாக்டோபேசில்லஸ் ஆரியோமைசின்ஸ், அடுத்து லாக்டோபேசில்லஸ் லாக்டேஸ். இது வந்து அந்த பாலாடை அந்த வெண்ணெய் பாலாடை கட்டி இதுல தான்
அடுத்து தயிர் லாக்டோபேசிலஸ் லாக்டேஸ். யோகர்ட் வந்து லாக்டோபேசிலஸ் பல்கேரிகஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வினிகர். ஸோ வினிகரோட உற்பத்தியில வந்து அசிட்டோபாக்டர் அசிடே அப்படின்ற பாக்டீரியா வந்து பயன்படுது. அதாவது வெள்ளப்பாகுல இருந்து நொதித்தல் முறையில எத்தில் ஆல்கஹாலை வந்து என்னவா மாத்துறாங்கன்னா வினிகர், அதாவது அசிட்டிக் அமிலமா வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆல்கஹால், அதாவது அசிட்டோன் ஆல்கஹால், அடுத்து பியூட்டைல் ஆல்கஹால் அல்லது மீத்தைல் ஆல்கஹால், இது எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கு வந்து கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோ பியூட்டிலிகம் அப்படின்ற பாக்டீரியா வந்து பயன்படுது. இது வந்து காற்றுநோய் சுவாச நிகழ்ச்சி, அதாவது அந்த காற்றுநோய் சுவாசத்துல பாக்டீரியா வந்து பார்த்தோம்னா வெள்ளப்பாகுல வந்து நொதித்தல் முறையின் வழியா வந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா அசிட்டோனும் ஆல்கஹாலும் தயாரிக்கிறாங்க அப்படி சொல்றோம். அடுத்து நார்களை பிரித்தெடுத்தல் வந்து பார்த்தோம்னா கிளாஸ்ட்ரிடியம் டெர்சியம் அப்படின்ற பாக்டீரியா வந்து பயன்படுது. அதாவது நார் தரும் தாவரங்கள்ல இருந்து நார்களை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது ரெட்டிங், அதாவது நார்களை பிரித்தெடுக்கக்கூடிய முறை ரெட்டிங் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வைட்டமின்கள், ஸோ எசர்ஷியா கோலை அப்படி சொல்றோம். ஸோ மனித குடல்ல வந்து இந்த எசர்ஷியா கோலை வந்து வைட்டமின் கே அதே மாதிரி வைட்டமின் பி யோட கூட்டுப்பொருளை வந்து உற்பத்தி செய்யுது. எது எசர்ஷியா கோலை அப்படி சொல்றோம். அடுத்து கிளாஸ்ட்ரிடியம் அசிட்டோ பியூட்டிலிகம் அப்படின்றது வந்து எதுக்காக பயன்படுதுன்னா சர்க்கரை பால், அதாவது சர்க்கரை பொருள்ல இருந்து வந்து பார்த்தோம்னா நொதித்தல் மூலமா வந்து எதை தயாரிக்குதுன்னா வைட்டமின் பி2 வந்து தயாரிக்குது அப்படி சொல்றோம். அடுத்து தேயிலை மற்றும் புகையிலை வந்து நறுமணம் ஏற்றுதல் அப்படி சொல்றோம். மைக்ரோகாக்கஸ் கேண்டிகன்ஸ் பேசிலஸ் மெகாதீரியம் அப்படி சொல்ற ரெண்டு பாக்டீரியா வந்து அதாவது நொதித்தல் மூலமாக புகையிலை தேயிலை பதப்படுத்துதல் நறுமணம் சுவையாவது மேம்படுத்துறது வந்து பயன்படுது. இப்ப நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்டுல தாத்தா பாட்டிக்கு வந்து புகையிலையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தேயிலை, இப்ப நம்ம காபி யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த காபியோட நறுமணம், ஸோ அதுக்கெல்லாம் அந்த காபிக்கும் இந்த புகையிலை வந்து பதப்படுத்துறதுக்கும் அந்த நறுமணம் ஏற்றுறதுக்காக இந்த மைக்ரோகாக்கஸ் கேண்டிகன்ஸ் பேசிலஸ் மெகாதீரியம் அப்படின்ற பாக்டீரியாவானது பயன்படுது அப்படி சொல்றோம். ஓகே ஸ்டூடெண்ட், இவ்வளவு நேரமா வந்து பார்த்தோம்னா பாக்டீரியாவுடைய நன்மைகள் வந்து பார்த்தோம். இப்போ பாக்டீரியாவுடைய தீமைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ தாவரங்கள்ல வந்து என்னென்ன நோய்கள் வந்து பாக்டீரியாக்கள் ஏற்படுத்துது அப்படின்னா அதாவது நெல்லுல ஸோ பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய். ஸோ வெப்பு நோய்னா அந்த சோகை ஃபுல்லா வந்து அப்படியே தீஞ்சு போன மாதிரி கருகி போன மாதிரி இருக்கும் அந்த பயிர் பார்க்கறதுக்கு. ஸோ அதோட நோய் காரணி வந்து பார்த்தோம்னா சாந்தோமோனாஸ் ஒரைசே அப்படி சொல்றோம். அடுத்து ஆப்பிள்ல வந்து பார்த்தோம்னா தீ வெப்பு நோய் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆப்பிளோட உள்பகுதியில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதா அப்படியே ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஸோ ஆப்பிளோட தீ வெப்பு நோய்னு சொல்லுவோம். அது வந்து நோய் காரணம் வந்து எர்வினியா அமைலோ ஓரா அப்படி சொல்றோம். அடுத்து கேரட். ஸோ கேரட் வந்து பார்த்தோம்னா மென்னழுகல் நோய், அதை உருவாக்குறவங்க யாருன்னா எர்வினியோ கேரட்டோ ஓரா. ஸோ கேரட்டோட நுனி பகுதியில் லாஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா இப்படி பிடிச்சாவே அப்படியே அமுங்குற மாதிரி இருக்கும், அதுதான் மென்னழுகல் நோய் சொல்றோம். அடுத்து எலுமிச்சை, அதாவது சிட்ரஸ் நோய். ஸோ எலுமிச்சையில திட்டு நோய்னு சொல்லுவாங்க, அதை உருவாக்குற வந்து சாந்தோமோனாஸ் சிட்ரி. அந்த எலுமிச்சையோட செடியில வந்து இலைப்பகுதிகள் அதே மாதிரி காய் அந்த தண்டு பகுதிகள்லாம் திட்டு திட்டா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா பருத்தியில கோண இலை புள்ளி நோய்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இலையோட கோணத்துல வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்ல எட்ஜில் வந்து புள்ளி புள்ளியா இருக்கும் நோய்கள், அதாவது மஞ்சள் நிறத்துல புள்ளி புள்ளியா இருக்கும். ஸோ சாந்தோமோனாஸ் மால்வேசியோரம் அப்படி சொல்லுவோம். அடுத்து உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்குல வந்து பார்த்தோம்னா வளைய அழுகல் நோய்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வந்து அறுத்து உள்ள பார்க்கும்போது சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா ரிங்கிங் மாதிரி தெரியும் நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ அது வந்து கிளாவிபாக்டர், ஓகேவா, மிட்சி கேனன்சிஸ் அதோட துணை சிற்றினம். அதே மாதிரி இன்னொரு பாக்டீரியா வந்து பார்த்தோம்னா செமியோனியக்ஸ் அப்படின்ற பாக்டீரியா. அடுத்து உருளைக்கிழங்குலயே வந்து படைப்புண் நோய் ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அதாவது சேற்றுப்புண் வர்ற மாதிரி அந்த உருளைக்கிழங்குல அங்கங்க செதில்கள் மாதிரி தெரியும். ஸோ அது ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்கேபிகஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அதாவது தாவரங்கள பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படி சொல்றோம். அடுத்து விலங்குகள்ல வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செம்மறியாடுல வந்து பார்த்தோம்னா ஆந்த்ராக்ஸ், அதாவது தொண்டை அடைப்பான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியா. கால்நடைகளை வந்து பார்த்தோம்னா புருசெல்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புருசெல்லோ அப்போட்டஸ், அதாவது அந்த கால் குழம்பு அந்த மாதிரி பகுதிகள்லாம் பாதிப்படையும். அடுத்து கால்நடைகளே வந்து பார்த்தோம்னா எலும்புரிக்கு நோய் அப்படி சொல்றோம், மைக்கோபாக்டீரியம் போவைன்ஸ் அப்படி சொல்றோம். அடுத்து கால்நடைகளை வந்து பார்த்தோம்னா கருங்கால் நோய் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த ஒரு ரொம்ப கருமையான நிறமா வந்து அந்த கால் குழம்பை சுத்தி மாறக்கூடியது கருங்கால் நோய் சொல்றோம். கிளாஸ்ட்ரிடியம் சான்வி அப்படின்ற பாக்டீரியா. ஸோ இது எல்லாமே வந்து கால்நடைகள்ல வந்து உருவாகக்கூடிய நோய்கள் அப்படி சொல்றோம். அதாவது பாக்டீரியாவால மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்.
ஸோ இது வந்து நோய் காரணி, இந்த நோயோட பேர். ஸோ காலரா. ஸோ காலரா அப்படின்றது வெப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியாவால் வரக்கூடிய ஒரு நோய். ஸோ ஒரு காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த காலரா வந்துட்டா ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் வந்து பெரும்பான்மையான எண்ணிக்கையில் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படும். ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அதை தடுப்பூசியை கண்டுபிடிச்சி. அடுத்து டைஃபாய்டு, சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா வந்து அது டைஃபாய்டு காய்ச்சலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. அடுத்து எலும்புரிக்கு நோய், அது வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதான் சொல்றோம். டியூபர்குலோசிஸ்ல எலும்புரிக்கு நோய் சொல்றோம். அடுத்து தொழுநோய், மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படி சொல்லுவாங்க. அதாவது அந்த தொழுநோய்ன்றது இந்த கை காலெல்லாம் அந்த விரல்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அப்படியே முடங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதான் தொழுநோய்னு சொல்றோம். அடுத்து நிமோனியா, டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்படின்ற பாக்டீரியாவில் வந்து வரக்கூடிய ஒரு காய்ச்சல். அடுத்து பிளேக், அதாவது கொள்ளை நோய். ஸோ எர்சீனியா பெர்டிஸ் அப்படின்ற பாக்டீரியாவில் வரக்கூடியது அப்படி சொல்றோம். அடுத்து டிப்தீரியா, தொண்டை அடைப்பான்னு சொல்லுவோம். கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்ற பாக்டீரியா. அடுத்து டெட்டானஸ், வலிப்பு நோய், அதாவது இசிப்பு வலிப்பு நோய் சொல்லுவாங்க. கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியாவில் வரக்கூடியது. அடுத்து உணவு நஞ்சாதல், ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க இல்லையா, உணவு நஞ்சாதல், கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் அப்படின்ற பாக்டீரியா. அடுத்து மேக நோய், அதாவது இது வந்து பால் அதாவது உடலுறவு மூலமா பரவக்கூடிய ஒரு நோய். ஸோ மேக நோய்ன்றது. அடுத்து ட்ரிப்னோனிமா, ஓகேவா. ஸோ ட்ரிப்னோனிமா வேலிக் அப்படின்னு சொல்லி பாக்டீரியாவால் வந்து வரக்கூடிய ஒரு நோய் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மேக நோய் அப்படி சொல்றோம். அடுத்து ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து அதாவது சந்தையில் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது பாக்டீரியாங்கள் மூலமா வந்து நம்ம அந்த பொருள்களை வந்து தயாரிக்கிறதுன்னு சொல்றோம். இந்த ப்ரோபயாட்டிக் தயிர், ஸோ ப்ரோபயாட்டிக் தயிர் அப்படின்றது வந்து எந்த பாக்டீரியாவால் தயாரிக்க முடியும்னா லாக்டோபேசிலஸ் அப்படின்ற பாக்டீரியாவால் தயாரிக்க முடியும். அடுத்து பர்பஸை, இந்த பர்பஸை வந்து பைஃபிடோபாக்டீரியம், ஸோ பைஃபிடோபாக்டீரியம் அப்படின்ற பாக்டீரியாவில் வந்து தயாரிக்கிறாங்க அப்படி சொல்றோம். ஓகேவா. வேற ஒன்றும் இல்லை, பாக்டீரியாவை யூஸ் பண்ணி பர்பஸை மற்றும் தயிர் தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேர் நம்ம ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் தயிர் தயாரிக்கிறது வந்து லாக்டோபேசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து பயன்படுது. பர்பஸை தயாரிக்கிறது வந்து பைஃபிடோபாக்டீரியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவானது பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ அதாவது பாக்டீரியாக்களால நம்மளுக்கு இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாவுடைய பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தோம். ஸோ பாக்டீரியாவுடைய பொருளாதார முக்கியத்துவம் வந்து பார்க்கும்போது அதாவது அமோனியா ஆக்கம், நைட்ரஜன் ஆக்கம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிலஸ் ரமோசஸ், பேசிலஸ் மைக்காய்டஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கிளாஸ்ட்ரிடியம், ரைசோபியம், இந்த மாதிரி பாக்டீரியாவெல்லாம் வந்து அந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுல வந்து பயன்படக்கூடியதுன்னு சொல்றோம். அடுத்து உயிர் எதிர்ப்பு பொருள் வந்து பார்த்தோம்னா அதாவது செப்டோமைசின், ஆரியோமைசின், ஸோ குளோரோ, அது இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோம். அடுத்து தொழிற்சாலைகள் வந்து பார்த்தோம்னா இந்த லாக்டிக் அமிலம், ஸோ அதே மாதிரி கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலின், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அது வந்து பாக்டீரியாவோட தீமைகள் வந்து பார்த்தோம். மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் வரும், கால்நடைகளுக்கு என்ன நோய் வரும், தாவரங்களுக்கு வந்து என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் இதோட முடியுது சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிமைனிங் பார்க்கலாம்.